அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நண்பன் எதிரியாக மாறினா என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, நிறைய இடங்களில் நடந்துகிட்ருக்குது. பார்த்திங்கன்னா அதுதான் நடந்துகிட்ருக்குது. கூட இருக்கக்கூடிய நண்பர்களை எதிரியாட்டு ஒரு சில ஆட்கள் அவங்களே மாற்றிடுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு துரோகம் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள்ட்ட பொய் சொல்கிறதா இருக்கட்டும், அவங்கள ஏமாத்துறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயங்களில் ஏமாத்துகிற மாதிரி இருக்கட்டும். அப்படி மாறும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த தப்புகளை மட்டும் என்றைக்குமே யாருமே பண்ணாதீங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் உங்களை பற்றி ப்ளஸ்ஸும் தெரியும், மைனஸும் தெரியும். உங்கள் கூட 5 வருஷம் இருப்பாங்க, 7 வருஷம் இருப்பாங்க, 8 வருஷம் இருப்பாங்க, 10 வருஷமாக இருப்பாங்க. இல்லாட்டா ஒரு 20 இயர்ஸு, 10 இயர்ஸ் கூட இருந்திருப்பாங்க. இல்லாட்டா 1 இயர் கூட இருந்திருப்பாங்க. இல்லாட்டா 6 மாதம் கூட இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களோட ப்ளஸ்ஸும் தெரியும், மைனஸும் தெரியும். அப்படிப்பட்ட நபர்களோட போய் சண்டை போடுறது, இதெல்லாம் பெரிய முட்டாள்தனத்துலேயும் பெரிய முட்டாள்தனம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நபர் உங்களோட என்ன சொல்கிறான், பாசத்தில் இருப்பாங்க, இல்லாட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்க, ஏதாவது இருப்பாங்க. அவனை பகைவனாட்டு மாற்றினீங்கன்னா, சராசரியாட்டு இருக்கக்கூடிய நபர் விஸ்வரூபமாக மாறுவாங்க. இதுதான் கட்டாயம் நிறைய இடங்களில் சந்திக்கக்கூடிய விஷயங்களும் இதே ஒரு மெயின் சப்ஜெக்டாகவே இருக்குது. அதேமாரி தவறுகளை தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. பண்ணுனா கூட அதை சரி பண்ணுறக்கூடிய என்ன வழி உண்டுன்னு பாருங்கள். 3வது நபர்கள் பேச்சு கேட்பாங்க ஒரு சில ஆட்கள். 3வது நபர்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் அப்படி பண்ணட்டுமா, இப்படி பண்ணட்டுமா நினைப்பேன். ஆனால் 3வது நபர்களோட பேச்சை கேட்டாச்சுன்னா, ஆணை இருக்குல்ல, ஆணை தான் தலையில் மண்ணை வாரி தானே போட்டுக்கிடும். அதேமாரி நம்ம தலையில் நம்மளே மண்ணை வாரி போட்டுற மாரி உள்ள காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நண்பராக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லாட்டா ஏதாவது கூட பிறந்த நபர்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், இனி யார் வேணாலும் இருந்துக்கிட்டும், அந்த நபர் உங்களுக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. அவங்கள பகைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கூடி போனால் என்ன பண்ண முடியும் உங்களால்? அப்படிலாம் பண்ணாதீங்க. அது தப்பு, பெரிய தப்புலேயும் பெரிய தப்பு. அதனால் தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரிங்க, அந்த நபர்களோட யாருமே சண்டை போடாமல் கடைசி வரைக்கும் லைஃப் டைமு ஒரு நபர், ஏன்னா உங்களை நம்பி அவங்க லைஃப் டைமாட்டு இருப்பாங்க. அந்த நபரில் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு நண்பனாட்டாவது ஃப்ரெண்டாட்டும் வச்சுக்கிடுங்க. ஆனால் எதிரியாவோ பகைவனாட்டோ மாற்றிடாதீங்க. அது நமக்கும் விளைவு, அவங்களுக்கும் விளைவு. பல பிரச்சனைகள் அதுவே போய் மாறிடும். நன்றி, வணக்கம்.